வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு கேசரி ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கோதுமை ரவா கேசரி. ஸோ ரெகுலராக வந்து ரவா கேசரியோட நம்ம இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து கோதுமை ரவா வச்சு ஒரு கேசரி பண்ண போகிறோம். ஸோ வாங்க அந்த கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருளும் சேமர் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு வந்து கோதுமை ரவா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 பாதாம் வந்து நீட் வட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா வந்து முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம நீங்கள் வேணும்னா அதுக்கு பதிலாக பாதாம் கூட முந்திரி கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து அது கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா நெய்யில் வந்து வறுபட்டுருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்ததாக வந்து அதே மீதி உள்ள நெய்யில் வந்து இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு வந்து கோதுமை ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து நல்லா நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்கணும். எவ்வளோ தூரம் வந்து அந்த கோதுமை ரவையை வந்து நம்ம நெய்யில் வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கோதுமை ரவா கேசரி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்துக்குங்க. இது வந்து விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகு விடாதீங்க, கலரும் மாற விடாதீங்க. ஸோ விடாமல் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நெய்யில் வந்து இந்த மாதிரி வறுத்துக்குங்க. பாருங்கள், ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கோதுமை மாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்குங்க. இதுவும் வந்து விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கோதுமை மாவு வந்து கருகிடும். ஸோ கோதுமை மாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்குங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்தா போதும். நல்லா கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து நான் இன்றைக்கி வந்து இதுக்கு கோதுமை ரவைக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1க்கு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்குறேன் நான். ஸோ அப்புறமாவும் நம்ம தண்ணி சேர்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு, அதாவது 1/2 கப்புனா 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் சேம் குவான்டிட்டி 1/2 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து கேசரிக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். கொதி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து குங்குமப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து ரொம்ப நம்மளுக்கு கலர் கொடுக்காது, மைல்டாக ஒரு ஃப்ளேவரும் மைல்டு கலர் தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கேசரி பவுடர் கூட நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் குங்குமப்பூக்கு பதிலாக அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விடும் போதே வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மொத்தம் ஆட் பண்ணோன்னே நல்லா கலந்து விடுங்க, விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இது பாருங்கள், நல்லா டக்குன்னு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கோதுமை ரவை வந்து அதில் இருக்கிற நீர் சத்தை வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. கோதுமையும் வந்து நல்லா வெந்தோன்னு கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், நல்லா இப்போ வந்து ஃப்ளேமை வந்து டக்குன்னு வந்து லோ பண்ணிவிடுங்க. அது திக்காக ஆரம்பித்தோன்னே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வந்து வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம கோதுமை ரவையில் இருக்கிற இந்த கேசரியில் இருக்க தண்ணிலாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு. ஸோ இது வந்து நல்லா கலரி விடுங்க. இப்போ வந்து கோதுமை ரவை வந்து ஃபுல்லாகவே வெந்திருக்காது, ஒரு அரை வேக்காடுக்கு வெந்திருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும். ஏன்னா சில கோதுமை ரவை வெரைட்டி வந்து நம்ம வந்து முன்னாடியே தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து குழஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி 2 வாட்டி தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்குறேன். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 1/2 கப்புக்கு வந்து 2 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியும் பாலும் கலவை சேர்த்து இதில் போட்டு வேக வைக்கிறோம். இப்போ மூடி போட்டுட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம ரவை வந்து வெந்து சாஃப்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம கோதுமை ரவெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து வெந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் இந்த டைமில் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து கையில் எடுத்து கொஞ்சம் கிள்ளி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிள்ளி பார்த்தா பாருங்கள், நல்லா நம்ம ரவை வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு இனிப்புக்கு வந்து சர்க்கரை சேர்க்கலாம். ஸோ அரை கப்பு கோதுமை ரவாவுக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்தோன்னே சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி தண்ணி வந்து இருக்க லைக் ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை சேர்த்தோன்னே. ஸோ இது வந்து தண்ணியெலாம் வந்து திருப்பி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போது இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதில் இருக்கிற நம்ம கேசரியில் இருக்க நீர் சத்து வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம கேசரி வந்து கலரி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம கேசரி வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து நெய் விட்டுக்கலாம். ஸோ இப்போவே வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் சூப்பரான நம்ம கேசரியோட பதம் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்க பாதாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கோதுமை ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோதுமை ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து ரெகுலர் ரவா கேசரியோட நம்ம இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கோதுமை ரவாவில் இன்றைக்கி வந்து கேசரி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும். டக்குன்னு வந்து ஒரு கெஸ்ட் வரும்போது இல்லைனா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்யலாம். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான கோதுமை ரவா கேசரியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டி கிச்சன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.